அவரை அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து அதன் மூலமாக கொடுத்தார். இப்ப நாங்க இந்த ஹதீஸ்ல இது என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றா, இன்னும் ஒரு விளக்கம் எடுக்கணும். இந்த ஹதீஸ்ல இந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், உதாரணமாக நாங்க என்ன செய்வோம், ஒரு பயணம் ஃபாஸ்டா போயிட்டு இருப்போம். ஒரு வாகனத்துல முன்னாடி ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அது யாராவது பின்னால எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம போறதுக்கு பதிலாக நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? நான் இந்த நன்மைக்குரியவராக நான் மாறணும். இஸ்லாம் எப்படி எங்களுக்கு சொல்லித் தருது? பாதையில் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒன்றை அகற்றுவதை சுவர்க்கம் செல்வதற்குரிய ஒரு இபாதத்தா சொல்லுது. அப்ப மனிதர்களுக்கு வாகனம் போற வார வழியில, மனிதர்கள் பயணிக்கிற வழியில ஒரு ஏதாவது இடையூறு தரக்கூடிய ஒன்றை அகற்றுவதற்கே சொர்க்கத்தை கொடுக்கிற இஸ்லாம் ஒரு மனிதனை அநியாயமாக திட்ட சொல்லுமா, ஏச சொல்லுமா, அடிக்க சொல்லுமா, அவருடைய மானத்தை வாங்க சொல்லுமா, உதிரத்தை ஓட்ட சொல்லுமா, அவருடைய பொருளாதாரத்தை சூறையாட சொல்லுமா? இதுல இருந்து நாம் புரிஞ்சு வரணும். பாதையில ஒரு மனிதனுக்கு அடுத்த மனிதனுக்கு இங்க நாசன வந்திருக்கு, முஸ்லிம்கள் வர இல்லை, எல்லா மனிதர்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும், மனிதர்கள் போற வார வழியில் அவர்களுக்கு நோவினை அளிக்கக்கூடிய ஒன்றை பாதையை விட்டு அகற்றுவதனால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ், இந்த வாசகம் சஹீஹ் முஸ்லிமினுடைய 1914 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பாளர் வரிசை தரமானது, ஹதீஸுன் சஹீஹ், சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடியதை அகற்றுவது ஈமான் சார்ந்த அம்சம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் போற வார வழியில ஒரு அழுக்கு, ஒரு ஊத்து, ஒரு குப்பை கிடக்கிறது, அதை அவன் பார்த்தும் பார்க்காமல் செல்கிறான் என்றால் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது. ஈமான் என்பது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை செயலாக வர வேண்டும், அந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஈமான் அது அமலு சாலிஹாக மாற வேண்டும். ஈமான் இஸ்திகாமத்தாக உறுதியாக மாறிவிட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத் முதற்கொண்டு, பண்பாடுகள் முதற்கொண்டு, அஹ்லாக், முஆமலாத், முஆஷராத், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரம் எல்லாவற்றிலும் அது ஊடுருவி எங்களுடைய வாழ்க்கையை அது பதப்படுத்தி செப்பனிட்டு அழகானதாக அது மாற்றிக்கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடியவைகளை ஒரு பொருளாக அகற்றோம். அப்படி இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நம்ம நோகடிக்க இஸ்லாம் அனுமதிக்குமா சகோதரர்களே? ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு மனிதனுடைய உயிரத்தை ஓட்டுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்பது அன்பினுடைய மார்க்கம், இஸ்லாம் என்பது அரவணைப்பினுடைய மார்க்கம், இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு சாந்தி, சமாதானத்தை இந்த உள்ளத்துக்கும் உலகத்துக்கும் கொடுக்கக்கூடிய மார்க்கம். மனிதனுடைய உள்ளத்துக்கு மட்டும் அல்ல, முழு உலகத்துக்கும் கொடுக்கக்கூடிய மார்க்கம். அதே போன்று எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை இலக்காக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் இந்த ஹதீஸ மனசுல வச்சுட்டு நாங்க எந்த இடத்துல போறோண்டாலும், எந்த ஒரு மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த ஒரு பொருள் எங்களுக்கு முன்னால இருந்தாலும் நாம் அகற்ற வேண்டும். அகற்றுவது என்பது மனித அபிமானம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு இபாதா. இது ஒரு மனித அபிமான பணி என்று பொதுவாக வேறு மதங்கள்ல இது ஒரு மனித அபிமான பணி என்பதாக பார்ப்பாங்க. அதாவது மனிதர்களுக்கு இடையூறு தராம மனிதர்களை நல்ல முறையில வாழ வைக்கிறது, அவர்களுக்கு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது என்பது ஒரு மனிதாபிமானம் சார்ந்த பணி என்பதாக அடுத்தவர்கள் சொன்னாலும், அதையும் தாண்டி மனிதாபிமானம் என்பதையும் தாண்டி இது ஒரு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தாகி அந்த ஜன்னாவை, சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு இபாதத் என்பதாக நாம் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். புகாரினுடைய அறிவிப்பிலே 652 செய்தி புகாரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, பைனமா ரஜுலுன் யம்ஷி பிதரீகின் வஜத குஸ்ன ஷௌகின் அலா தரீகி ஃபஅഖரஹு ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. ஒரு மனிதன் என்ன செய்தார்? ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்தார். வஜத குஸ்ன ஷௌக், ஒரு முள் கிளை, என்ன ஒரு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கிளை ஒன்று, அது முள்ளாக இருந்தது. அதுக்கு என்ன பாதையில இருந்தது. அங்க ஒரு மரம் என்பதாக ஷஜராண்டு வந்திருக்கு. ஷஜராண்டா மரம், ஒசனண்டா மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை, ஒசனண்டா மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளை. முஸ்லிமுடைய அறிவிப்புல மரம் என்று வந்திருக்கிறது. புகாரினுடைய அறிவிப்புல ஒரு முள்ளு கிளை, அதாவது ஒரு மரத்தினுடைய கிளை ஒன்று விழுந்து கிடக்கிறது, பாதையில் இருக்கு. அதன் மூலமாக மனிதர்கள் போற வார கஷ்டமாக சிரமமாக இருக்கக்கூடிய அப்படி அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த கிளையை, மரத்தினுடைய ஒரு
ஒரு கிளை என்ன செய்யறாரு, அதுல அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி அகற்றி அந்த பாதையை மக்கள் பயன்படுத்துவதற்கு இலகுவாக அழகாக மாற்றி விடுகிறார். இப்ப ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவருடைய செய்த அந்த பணியை ஏற்று அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான். ஒன்று சொர்க்கம் கிடைக்குது, ரெண்டாவது பாவ மன்னிப்பு கிடைக்குது. எப்படி இது சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நாங்க பார்க்கிற விஷயங்கள், ஆனா எவ்வளவு சிறப்புக்குரிய உண்டு. நம்ம செய்யறோம், யாருமே உண்மையான முஸ்லீம்கள் மூமின்கள் அல்லாஹ் தொழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அன்புள்ளவர்கள் மக்கள் மீது அன்புள்ளவர்கள் இந்த மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்கள் யாருமே அடுத்தவங்களுக்கு இடையூறு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்தவனுக்கு கடுகளவும் அடுத்தவனுடைய உள்ளம் நோகிற மாதிரி நடக்க மாட்டாங்க. யாருமே அப்படி நடக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நாங்க யாராக இருந்தாலுமே உண்மையிலேயே பாதையில போகும் பொழுது எப்படி ஒரு மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அல்லது ஏதாவது இப்ப இந்த இடத்துல ஹதீஸ்ல என்ன மரம் என்றுதான் வந்திருக்கு. மரம் என்றால் மரம் மட்டுமல்ல, எதுவெல்லாம் மனிதர்களுக்கு இதனுடைய ஹதீஸுடைய தெளிவான புரிதல் நம்ம எடுத்துக்கொள்ளணும். எதுவெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பாதையில் இருக்குமோ அதை நீங்க அகற்றுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான், இரண்டாவது சொர்க்கத்தை தருவான். இது என்ன சஹீஹான ஹதீஸ். ரெண்டுமே புகாரிலேயும் முஸ்லிம்லயும் வரக்கூடிய செய்திகள், ஆதாரபூர்வமான மிக வலுவான செய்திகள். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அது எந்த காலத்துல இருந்தாலும் சரி, எனவே இந்த ஒரு பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொள்ளணும். அப்ப எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யும், இதை பார்த்து படிக்கும். இது நாங்க உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க, 2 வீடு இருக்குது, 2 வீட்டுக்கு நடுவுல ஒரு மரம் இருக்குது. இப்ப மரம் கீழே விழுந்துட்டு வைங்களேன், இப்ப 2 பேருக்கு போட்டி. நீங்க உங்களோட காணிக்குள்ளதான் உங்களோட நிலத்துக்குள்ளதான் இருக்கு, நீங்க தான் எடுக்கணும். அது மாதிரி இவங்க நான் எடுக்கணும், நான் எடுக்க மாட்டேன் நீங்க எடுக்கணும், இவங்க நான் எடுக்க மாட்டேன் நீங்க எடுக்கணும். இப்படி பிரச்சனை. 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு வேண்டி செஞ்சால் போற வார வழிதான் நாங்க செஞ்சிருவோம், எவ்வளவு நன்மை கிடைக்க போகுது. இன்னைக்கு இதுக்காக இதை நீ எடுக்கணும் நான் எடுக்க கூடாது, நான் பெரிய, இப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இபாதத்தாக சொல்லி தந்தார்கள். இது மட்டுமல்ல, இப்ப இந்த ஹதீஸ்ல இந்த புரிதல்ல இன்னும் ஒரு செய்தி இருக்கிறதுண்டா, சில பொழுது மனிதன் போற பாதையில இருக்கக்கூடிய ஒன்று அகற்றது. இப்ப என்ன செய்வாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, இங்கால ஒரு குடும்பம் இங்கால ஒரு குடும்பம், நடுவுல ஒரு பாதை இருக்கும். இப்ப இது பாதை அந்த பாதை இவரும் பயன்படுத்துறாரு, உரியவர் பயன்படுத்துறாரு, அவருக்கு தான் அது சொந்தம். ஆனா பக்கத்துல இருக்கிறவருக்கு அது சொந்தம் இல்லை, ஆனா அவருக்கு வேற வழி இல்லை போறதுக்கு. இப்ப இது அவருக்கு மட்டும் அடைச்சு அவர் எங்கால போவாரு? அப்படி அடைக்கக்கூடிய கல்மன சொல்லவங்க கூட நிறைய பேர் நம்ம பாக்குறோம். முஸ்லீம் சொல்லுவாங்க, மூமின் சொல்லுவாங்க. பாதை ஒரு மனிதனுக்கு போற ஒரு வழியில ஏதாவது ஒரு கல்லோ முள்ளோ இலையோ கொலையோ இருந்தாலே அதை அகற்றுறது அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு இபாதா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இபாதாண்டா ஒரு மனிதனை விடாம வழியே மறைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய பாவம் சகோதரர்களே. நம்ம பாக்குறோமா இல்லையா? கண் முன்னால் நம்ம பாக்குறோம். இது எங்கட வழி, இது எங்களுக்கு சொந்தமான, நீங்க வரக்கூடாது, நாங்க இது நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏன் நம்ம கொடுத்தா என்ன, அதை பயன்படுத்தினா என்ன? நிறைய பேர் இது அதிகமாக நகரப்புறங்கள்ல இருக்காது. பெரும்பாலும் நகரப்புறங்கள்ல ஒட்டி இருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லை. இந்த கிராமப்புறங்கள்ல நகரப்புறங்களையும் இருக்கும். நகரப்புறங்களையும் என்ன சில பொழுது முடுக்கு இப்படி எல்லாம் ரோடு, சின்ன சின்ன ரோடு இருக்கும், அதுக்குள்ள என்ன செய்வாங்க, அதுக்குள்ள சண்டை பிடி கூட இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்கள் பெரிய பெரிய இடங்களாக இருந்தாலும் சின்ன ஒரு போற வழியை வச்சு பிரச்சனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் கூடாது. எங்கிருந்தாலும் இது எங்க இருந்தாலும், ஒரு 2 கடையாக இருந்தாலும் சரி, கடை தெருவுல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும், ஏன் தாராள மனசு இருந்தா அல்லாஹ் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வான், உங்களோட தொழில பறக்க செய்வான். நம்ம விட்டு கொடுத்த ஒரு காலமும் வீழ்ந்து போக மாட்டோம். ஒருவரை மன்னிக்கிறதுனால, அவங்க செஞ்ச அநியாயத்தை மறக்கிறதுனால ஒரு காலமும் எங்களோட கண்ணியத்தை அல்லாஹ் குறைக்கவே மாட்டான். நாங்க மன்னிப்பு கொடுத்து மறந்து அவங்களோட நெருங்கி போனா அல்லாஹ் எங்களை நிச்சயமா கண்ணியப்படுத்துவான். ஏன் நாங்க பெருமை அடிச்சோம் வேண்டாம், அல்லாஹ் எங்களை தாழ்த்திடுவான். அதே மாதிரி நாங்க தாராள மனசோட இருந்து சரி நீங்க எடுத்துக்கங்கன்னு கொடுப்போம். இதுல என்ன 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 இதுல குறைஞ்சு போக போகுது? ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு பாதையை பயன்படுத்துறதுனால என்ன குறைஞ்சு போக போகுது? அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரர்களே, குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள் இதுல கவனமாக இருக்கணும் என்று சொன்னா, நாங்க தாராளமா நீங்க போங்க, அந்த இடத்தை நீங்க பயன்படுத்துங்க. அது மாதிரி ஒரு கிணறு இருக்கும். ஏன்னா இதை விரிவாக சொல்லணும், இது நான் கண்கூடா பாக்குறேன். ஒரு கிணறு இருக்கும், 2 பேர் தண்ணி எடுப்பாங்க, அவங்களோட எல்லைக்குள்ள இருக்கும். 3வது ஒரு ஆள் வெளியே இருந்து தண்ணி எடுக்க வரும்போது விடுங்க, தண்ணி எடுக்க கொடுங்க. தண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை. ஒரு தாகித்த மனிதனுக்கு, அதாவது ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டினதுனாலே ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான்டா. அந்த ஹதீஸின் சில அடுத்தடுத்த வகுப்புகளை விரிவா பார்ப்போம். மன்னிக்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புறான் என்றால் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், குற்றம் குறைகளை மன்னிக்கிறான்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மனிதனுக்கு அல்லது மனிதனுக்கு தண்ணீரை போட்டுனா அல்லாஹ் மன்னிக்க அமைப்பானா சகோதரர்களே? அப்ப நாங்க என்ன செய்யணும்?
அப்படி அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பாதையை பயன்படுத்த கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சரி நம்ம போற பாதையில ஏதாவது ஒன்று இருந்தா கூட நான் முதலாவது இதை அகற்றணும் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. இன்றைய பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டாலும் கூட அது பள்ளி குறித்தான அந்த குறித்த மோதின் தான் செய்யணும் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நான் சுத்தமாக்கினால் அதை அதனுடைய அழுக்குகள் பாதையில மக்கள் போற இடத்துல கூடிய அழுக்குகளை நீக்கினாலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குறான்டா. மக்கள் சஜிதா செய்யற அந்த பள்ளிவாசலை தூக்கினால் அதனுடைய அழுக்குகளை நீக்கி அதை துப்புரவாக்கினால் அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்து தருவான், எவ்வளவு தரஜா தருவான். இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு. அது மாதிரி நம்முடைய வீடுகளுடைய அழுக்குகள், நம்முடைய வீடுகளில் குப்பை, வீட்டுக்கு முன்னாலே வைக்கிற இடங்கள். எனவே இது சுத்தத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. மனிதனுக்கு இடையூறு இல்லாமல் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. பல வகையிலையும் இது மனிதன் நேர்த்தியாக வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்க வேண்டும், அவன் யாருக்கும் இடையூறு அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, இடையூறு அளிக்கக்கூடிய பொருட்களை அவன் அனுமதித்து இடையூறு அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடாது. எந்த வகையில் மனிதன் அடுத்த மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அதற்குத்தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் எங்களுக்கு இந்த அமலுக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை. எல்லாருக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துல இருக்கணும் என்றா நிறைய அமல்கள் இருக்குது. அதுல ஆதாரபூர்வமான செய்திகளும் இருக்குது, ஆதாரமற்ற செய்திகளும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துல இருக்கணும் என்று சொன்னா எப்படி சாத்தியமாகும்? நம்ம ஏற்கனவே ஒரு ரிவாயத்தை பார்த்தோம். ரபியாத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, அதை விரிவாக பார்த்துட்டோம். முன்னாடி பார்த்த ஒரு விஷயம், சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொல்லி கொடுத்தாங்க. ரபியாத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அமலும் அப்படிதான். சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறதுக்கு ஒரு அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னah. நாங்க இன்றைக்கு இந்த அமலை அழகா செய்யலாம், அதிகமா செய்யலாம். இந்த அமலின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துல இருக்கலாம். இலகுவான அமலாக இருக்கிறது, ஆனால் மகத்தான கூலி. அந்த அமலை விட பன்மடங்கு அதிகமான கூலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அனா வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னah ஹகதா வகால பிஇஸ்பைஹி அஸ்-சபாபா வல் உஸ்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நானும் அனாதைகளை பராமரிப்பவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காட்டுனாங்களா அல்லது இத இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டினாங்களா என்பதை அடுத்த ரிவாயத் உங்களுக்கு தெளிவா சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாக்கதான்னு சொன்னாங்க, வகால பிஇஸ்பைஹி பிஸ்-சபாபா வல் உஸ்தா என்று புகாரியினுடைய அறிவிப்புல வருது. முஸ்லிமோட அறிவிப்புல வேற மாதிரி வருது. இது மூல கருத்தை பார்த்துட்டு ஹதீஸினுடைய விளக்கத்துக்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்படி நானும் அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் எப்படி நெருங்கி இருப்போம்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் இருப்போம், ரெண்டு பேரும் அப்படி இருப்போம், நெருங்கி இருப்போம். ரைட். அனாதைகளை பராமரித்தல் என்ன? அனாதைகளை பராமரித்தல், யதீம் அனாதை, மிஸ்கீன் ஏழை, ஃபக்கீர் மிஸ்கின் அப்படி எல்லாம் இருக்குது. ஃபக்கீர் அல்ல, மிஸ்கின் அல்ல, அனாதை. யதீம்னா அனாதை. அனாதைன்னு யாருக்கு சொல்லுவாங்கடா, சிறுபிராயத்துல பெற்றோர்கள் ரெண்டு பேரையோ அல்லது தந்தை இழந்தாலும் அனாதை தான், தந்தை இழந்தவர்களுக்கு அனாதை. அப்ப இந்த பிள்ளைகளை பராமரிப்பது, எத்தீம் அது ஒருவராக இருக்கலாம் அல்லது எத்தாமான பன்மையிலே வரும். அப்ப இந்த அனாதைகளை பராமரிப்பது, இங்கே அனாதைகளுக்கு காசு கொடுக்கிறதுன்னு சொல்லப்படையில, சதகா செய்வதுன்னு சொல்லப்படையில, கஃபாலா, காஃபில், கஃபீல், காஃபில், கஃபாலான என்ன? பொறுப்பாக இருந்து அவர்களை பராமரிக்கிறது. இன்றைக்கு நிறைய அனாதை இல்லங்கள் இருக்கிறது. அதே மாதிரி நாம் என்ன செய்யலாம்டா, இந்த அனாதை இல்லங்கள்ல கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு காசு கொடுக்கிறது என்பது ஒரு விஷயம் இருந்தாலும், இரண்டாவது நம் மூலமாக ஒரு அனாதை, அதாவது ஒரு தாய் இருப்பாங்க, 3 பிள்ளைகள் இருப்பாங்க, வாப்பா இல்ல, அந்த குடும்பத்துக்கு நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி வேற எந்த மறைமுகமான நோக்கமும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு நம்ம செலவழிக்கலாம், தொடர்ந்து செலவழிக்கலாம். தொடர்ந்து அவங்கள நல்ல முறையில பராமரிச்சு நல்ல ஒரு பருவ வயது அடைஞ்சு அவங்களோட கல்விக்காக, அவங்களோட உணவுக்காக, அவங்களுடைய உடைக்காக, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம செலவழிச்சு நல்ல ஒரு நிலை கொண்டு வரலாம். 3 பேர், 2 அனாதைகள், ஒரு அனாதை அல்லது ஒரு குடும்பம் இருக்குது, 3-4 பிள்ளைகள் இருப்பாங்க, வாப்பா இல்ல, இப்ப இவங்களுக்கு செலவழிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இது அனாதை இல்லங்களுக்கு கொடுத்துத்தான் உதவணும் இல்லை, இப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க நேரடியாக செய்யற ஒரு இபாதா என்றால்
நீங்க அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யறது, அவங்களுடைய பராமரிப்பு உதவி செய்யறது, அவங்களுக்கு அதாவது இஸ்லாமிய வரையறைகளை பேணி அவர்களை நல்ல முறையில படிக்க வைக்கிறது. அதனால இவர் செலவழிக்கிறார் என்பதனால இவர் அந்த பருவவயது அடைந்திருந்தால் அல்லது பருவவயது அடைவதற்கு முன்னாலதான் இந்த சட்டம் வரும். ஆனா ஒருவேளை அந்த அவங்களுடைய தாயோ யாரோ இருந்தாலும் எந்த ஒரு மஹரமி அஜ்னபியத் ஹிஜாபை பேணிக் கொள்ள வேண்டும். அவர் காசுதாரர் என்பதனால அல்லது பராமரிக்கிறார் என்பதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, தகாத நெருக்கமான பேச்சுவார்த்தைகளுக்கு போயிடக்கூடாது. ஆனால் இரண்டு பக்கத்திலையும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த மனிதர் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அனா வகாஃபிலத்தின் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல ஒன்றா இருப்போம், அதற்காகத்தான் நான் இதை செய்யறேன் அந்த மனசுல உறுதியான ஒரு இஹ்லாஸுடைய எண்ணம் வரணும். இது வேற வேற திசைகளுக்கு திருப்பிடக் கூடாது என்பதை நாம் இந்த இடத்துல புரிஞ்சு வரணும். அதே நேரம் நாம் நிச்சயமாக செய்வதனால இந்த அந்தஸ்து கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும். ஒரு பிள்ளை காஃபில் யத்தீம்னா ஒரு அனாதை, அதே நேரம் 2 பேர் 3 பேராக இருந்தா சுப்ஹானல்லாஹ் தரஜா அந்தஸ்து கூடிக்கிட்டே போகும். அல்லாஹ் இதுக்கு பன்மடங்கான கூலியை தருவான். அல்லது ஒரு 10 பேர் தெரியாம யாருக்குமே தெரியாம இஹ்லாஸான முறையில 10 பேருக்கு செலவழிச்சு வராரு, அவங்கள பராமரிக்கிறாரு. வெறுமனை படிப்புக்காக மட்டுமல்ல, சாப்பாட்டுக்காக மட்டுமல்ல, எல்லா வகையிலும் பராமரிச்சு வராரு. சுப்ஹானல்லாஹ். அப்படி நாங்க செய்கின்ற பொழுது, அவங்களுக்கு மறைமுகமாக அப்படி உதவிகளை செய்கின்ற பொழுது, அவங்களுக்கு நல்ல முறையில செலவழிக்கின்ற பொழுது, அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களை பராமரித்து வருகின்ற பொழுது இந்த அந்தஸ்து நமக்கு அடைந்து கொள்ள முடியும். வெறுமனே மாசம் காசை கொடுக்கிறது மட்டுமல்ல, எதிர்காலத்தை பத்தியும் அக்கறையோட நம்ம என்ன செய்யணும், அவர்களை பராமரிக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. பாருங்க, இந்த ரிவாயத் அன வகாஃபில் லத்தீஃப் ஃபில் ஜன்னah ஹக்கதா பி அஸ்பாஹி அஸ்-ஸபாபா வல் உஸ்தா, இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியுடைய 6005வது செய்தி. இப்ப நான் சொன்ன ஹதீஸ் 6005வது ஹதீஸ் சஹீஹ் புகாரியில அறிவிப்பாளர் வரிசை தரமானது. அடுத்த ஹதீஸ் முஸ்லிம்ல வருது. சஹீஹ் முஸ்லிமுடைய 2983வது செய்தி. சஹீஹ் முஸ்லிமுடைய 2983வது செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காஃபிலுல் யதீமி லஹு அவ் லிகைரிஹி அனா வ ஹுவ கஹாதைனி ஃபில் ஜன்னah வ அஷார மாலிக் பிஸ்ஸபாபா வல் உஸ்தா. கைர். காஃபிலுல் யதீம் அனாதைகளை பராமரிக்க கூடியவர், லஹு அவருக்கு சொந்தமானவர். சொந்தமானவன் யாரு? உதாரணமா சாச்சா, பெரியப்பா, இப்படி சொந்தமானவங்க நெருக்கமானவங்க இருப்பாங்க, அவருக்கு சொந்தமானவங்க இருப்பாங்க, சொந்தக்காரர்கள் லஹுண்டா. அவுலிகை வெளியில உள்ளவங்க இருப்பாங்க. உதாரணமா பெரியப்பான்னு சொல்லுவோம், அப்படித்தான் சொல்லுவீங்க. பெரியப்பா சின்னப்பாவா? சாச்சா, பெரியப்பா சாச்சா. இப்போ சாச்சா அவனோட புள்ளை அவர் வஃபாத் ஆயிட்டாரு, இப்ப பெரியப்பா என்ன செய்யலாம், என்ன தம்பிர மகான் தானே அப்படின்னு சொல்லி என்ன அவங்களுக்கு செலவழிக்கிறது, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது இருக்கு சொந்தக்காரர்கள். அதே மாதிரி வெளியில இருந்து ஒரு ஆள் வராரு, 4 குடும்பம் இப்படி வறுமையில இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, இதை சொல்லி போற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி பராமரிக்க கூடியவர்கள், நல்லா பராமரிக்கிறன்னு நல்லா கவனிச்சுக்கணும், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரது. அவங்க புத்தி விளங்கி அவங்க சுயமா சம்பாதிச்சு உழைக்கிற வரைக்கும் அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு. இப்ப மாஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு அவர் உயர்ந்த அந்தஸ்துக்கு அவங்க படிச்சு அவங்க என்ன செய்வாங்க, அந்தஸ்துக்கு போயிடுவாங்க. சிறு பிராயத்தில் அவங்க என்ன பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாம, குறிப்பா தந்தையினுடைய உழைப்பு இல்லாம கஷ்டப்படும் பொழுது உதவி செய்கிறது தான் இந்த இடத்துல வரும். அதுவும் வெறுமனை காசை மட்டும் மாசம் 2000 3000 கொடுத்துட்டு அவங்களை அப்படி ஒதுங்குறது அல்ல. அவங்களை பராமரித்து வருகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சொர்க்கத்துல எப்படி நான் ஒன்றாக இருப்போம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன வஹுவ கஹாதைனி ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல நாங்க எப்படி இருப்போம், இவ்வாறு இருப்போம்னு சொன்னாங்க. இப்ப இந்த முஸ்லிம் அறிவிப்புல வருது, வஷார மாலிக், முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹி பேசுறாங்க, வஷார மாலிக். மாலிக்னா யாரு? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் மதஹப்னு சொல்றோமே, மாலிக் மதஹப்னு சொல்றோம். மிக முக்கியமான அறிஞர், மதீனாவுடைய அறிஞர் இமாம்னா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, முவத்தான ஹதீஸ் கிரந்தத்தை எழுதினவங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தான் பிஸ்ஸபாபா வல் உஸ்தான் இப்படி சமிக்கை செய்து காட்டினார்கள் என்பதாக இமாம் முஸ்லிம் எழுதுறாங்க. புகாரில அந்த தெளிவு இல்ல, புகாரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல இமாம் முஸ்லிம் வஷார மாலிகுன் பிஸ்ஸபாபா, சபாபான்னு சொன்னா இந்த இது அல் உஸ்தான இந்த இது அவ்வளவுதானே, ஒன்றுக்கும் பேர் இருக்குது, இப்ஹாம் அது மாதிரி சபாபா அல் உஸ்தா, ஹின்சர், பின்சர் ஹின்சர் அப்படி பேர் இருக்குது 5 பேர்களுக்கும் அவ்வளவுதானே. அப்ப சபாபா அல் உஸ்தா ரெண்டையும் இப்படி காணாங்க. யார்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொன்னதாக முஸ்லிமுடைய அறிவிப்புல வருது. அப்ப சொர்க்கத்துல இப்படி இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்கன்னா அந்த அளவு நெருங்கி இருப்பார்,
அப்ப சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறது ஒரு விஷயம், சொர்க்கத்துல அவங்களோட இருக்கிறது ஒரு விஷயம். அதே நேரம் ரசூலோட இப்படி நெருங்கியிருப்பார், இப்படி நெருங்கியிருப்பார் என்றால் அந்த ஒரு மகத்தான் அமல் தான் அனாதைகளை பராமரிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது இன்றைக்கு மூன்றாவது ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் வசதி படைத்தவர்கள் இந்த அமலை செய்ய முடியுமானவர்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க மனசுல எடுத்துக்கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நான் செய்வேன். ஒரு ஆள் ஒரு எத்தீமை இருந்தாலும் சரி, எனக்கு காஃபில் எத்தீம்னு வந்திருக்கு, உண்டு எத்தீம்னா எத்தீம், எத்தீமானி, எத்தாமா, அவ்வளவுதான். அரபுல ஒருமை இருமை பன்மை, தமிழ்ல ஒருமை பன்மை, அப்படிதானே? அப்ப எத்தீம் என்றால் அனாதை, ஒரு அனாதை, உங்களால் முடியுமான ஒரு அனாதை, உங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களோட அண்டையலவர்களாக இருக்கிறாங்க, அண்டையலவர்கிட்ட அனாதை வச்சுக்கொண்டு வெளியே எல்லாம் உருவு காட்டுறதுக்கு நம்ம அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயுமே ஜாருக்கு, சொந்தக்காரர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு 2 சதகாவுடைய நன்மை கிடைக்கும், குடும்ப சேர்ந்த நன்மையும் கிடைக்கும். அதே நேரம் சொந்தக்காரர், அதே நேரம் பக்கத்து வீட்டுக்காரங்க 3 மடங்கு போகும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சேர்ந்து வாழ்றதும் இருக்குது, சொந்தக்காரர் சேர்ந்து வாழ்றதும் சதக்கட நன்மையும் போகும். அதே மாதிரி நீங்க வெளியில செலவழிக்கிற அனாதைகளை விட நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க இருப்பாங்களே அவங்களுக்கா நீங்க செலவழிங்க. அதுல யாருமே இல்லைன்னா நீங்க அடுத்த இதுக்கு போங்க, ஊர்ல உங்களோட ஏரியாவுல, அது மாதிரி ஊர்ல அப்படி அதை தாண்டி தாண்டி போகணும். இப்ப நம்ம பக்கத்துல வயிறு அவங்க சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் ஆகும். இப்ப இந்த பீரியட்ல இப்ப உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரை ரொம்ப பொருளாதார நெருக்கடி கஷ்டம். அப்ப அப்படி அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு வசதி இல்லாம இருக்கும். இவர் என்ன செய்வார்னா பள்ளியை கொடுப்பாரு, 3000 4000 10,000 எல்லாரும் கொடுங்க. பள்ளி கொடுக்கறது நல்ல விஷயம் தான், அதை விட நல்லது பக்கத்துல கொடுக்கறது. அது 4 பேர் பாராட்டணும் போலன்னு கொடுக்கறத விட மறைமுகமா நீங்க சதக்கா செய்யுங்க, அல்லாஹ்வோட கோபத்தை அது தணிக்கும். துத்ஃபியு கலவர் ரப், அல்லாஹ்வோட கோபம் உங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா அந்த கோபத்தை தணிச்சிடும். அப்ப நம்ம 4 பேர் 10 பேர் காட்டி செய்யறது நல்ல விஷயம். நீங்க பக்கத்து வீட்டுக்காராரு கொடுங்க, பள்ளி கொடுக்குறேன்னு 10 பேர் கொடுக்க அதல்ல. அது மாதிரி எப்பயுமே நமக்கு பக்கத்துல உள்ளவங்களை முதலாவது பாருங்க. எல்லாருமே அப்படி பக்கத்துல உள்ளவங்களை பார்க்க ஆரம்பிச்சா தூரத்துல இருக்கிறவங்க அவங்க தூரத்துக்கு போய் யாசகம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது என்பதை நம்ம விஷயம் புரிந்து கொள்ளணும். இவர் பக்கத்துல யாரு எவர் ஒன்றுமே தெரியாது, இவர் என்ன செய்வாரு, ஊர் முழுக்க கொடுப்பாரு. அதே மாதிரி எங்கேயாவது யாராவது ஒரு ஃபேமஸான ஒரு ஆளுக்கு கொடுத்து போட்டு நான் அப்படி கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில சொல்லி தருவார். அதல்ல, நீங்க அல்லாஹ்வுக்காக மறைமுகமாக இஹ்லாஸோட நீங்க இதை செஞ்சுவாங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த அந்தஸ்தை நிச்சயமாக தருவான். நம்ம என்ன செய்யணும், அப்படி நமக்கு அந்த வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்தானண்டா, நம்மளால முடியும் என்றா நம்ம கண்டிப்பா அந்த அமலை செஞ்சால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 4வது, இன்றைய நாளினுடைய 4வது விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற வகுப்புல நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை பெறக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அர்ஷ் நாளைக்கு சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அப்ப இந்த 7 பேரையும் 7 கூட்டத்தாரையும் பார்ப்போம். 7 பேர் ஒரு ஆளாக குறித்தான் சொல்லப்படுது. ஆனா இது ஒரு ஆளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இந்த வகையை சார்ந்தவங்க எல்லாம் வருவாங்க. இந்த ஒவ்வொன்றிலையும் அந்த வகையை சார்ந்தவங்க வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல அனா வகாஃபில் யதீம், அதாவது நானும் அனாதை சேர்ந்து வாழ்வர்களும். அதை அறிவிக்கக்கூடியவர் ஸஹல் இப்னு ஸஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாளர். நான் புகாரில முஸ்லிம்ல வருதுன்னு சொன்னேன். அறிவிப்பாளர் ஸஹல் இப்னு ஸஅத் ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு. தேவையானவங்க குறிச்சு கொள்ளுங்க. இப்போ நான் பாப்போம். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமை நாளையிலே அந்த மஹ்ஷருடைய வெளியிலே மக்கள் அமளி துமளிப்பட்டு கொண்டு அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து ஓடி தேடுவாங்க. எங்க போறது, எங்க தப்பிக்கிறது, எங்க நிழலை நான் பெற்றுக்கொள்வது என்று அங்கும் இங்குமாக ஓடுகின்ற அந்த நாளிலே, எந்த நிழலும் இல்லாத நாள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, அல்லாஹ்வுடைய அந்த நிழலை தவிர, அல்லாஹ்வுடைய அந்த நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் 7 பேருக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். 7 பேருக்குன்னா 7 கூட்டத்தாருக்கு. அந்த 7 கூட்டத்தாரும் யார்? இது நம்ம ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்படுற ஹதீஸ் தான். ஆனா இதுல உள்ள நுட்பமான சில விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் புகாரியில
660 செய்தி முஸ்லிமுடைய 1031 செய்தி, 660 செய்தி புகாரி, முஸ்லிமுடைய 1031 செய்தி. அறிவிக்கிறவங்க வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹைர், முதலாவதாக யாரு? அல் இமாம் அல் ஆதில், நீதமாக செயல்படக்கூடிய ஒரு இமாம். அது வந்து தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல் கொண்டு பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவங்க வரை எல்லா இமாம் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இது உள்ளடக்கும். நீதமாக செயல்படக்கூடிய இமாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி. இரண்டாவது, ஒரு வாலிபன். ஒரு வாலிபன் எப்படிப்பட்ட வாலிபன் என்று சொன்னால், நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பி, தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். ஏன் வாலிப பருவம் குறிப்பா சொல்லப்படுதுன்னா, ஒன்று மூண்டா பிரிப்பனமோ, மிக நுணுக்கமாக பார்க்கிறதா இருந்தா நிறைய வரும். இப்ப நம்ம 3 கட்டத்தை பார்ப்போம். முதலாவது சிறு பிராயம் சொல்லுவோம், ரெண்டாவது இளமை பருவம், மூன்றாவது வயோதிபம். அப்படிதானே? அதுதானே? அரபுல எடுத்துக்கிட்டா இப்போ ஒன்னொன்னா எடுத்தா 25 கட்டம் வரும். அதுதான் அரபுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு, அதை வச்சு வயசை கண்டுபிடிக்கலாம். தமிழ்லயே நம்ம சுருக்கமா சொல்லதா இருந்தா என்ன? சிறு பிராயம், இளமை பருவம், வயோதிப பருவம். சிறு பிராயத்தில் நமக்கு ஒன்றுமே விளங்காது. 15-16 வயசு பருவ வயது அடைகிற வரைக்கும் நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம ஒரு வகையான வாழ்க்கையில் இருப்போம். அதே மாதிரி வந்து 15-16, அதுக்கப்புறம் டீனேஜ் பருவம், அதுக்கப்புறம் கட்டிளமை பருவம், அதுக்கப்புறம் இளமை பருவம், ஒரு 35-36, 35-40 வயசு வைங்களேன், அதுக்குள்ள இளமை. இதுல வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பார், நல்ல எல்லா வேலையும் செய்வார், எல்லாம் செய்ய முடியும். 40க்கு போறவங்க என்ன செய்வாரு? முதியவர், கொஞ்சம் அவர் பழைய நிலைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்புவாரு. அந்த 15ல இருந்து 14, 13, 12 அப்படியே திரும்புற மாதிரி அங்க 40ல இருந்து 41, 42, 43 போகும். 60 வயசுல 60, 65 அப்படி தள்ளாத வயசு வருகின்ற பொழுது அவர் என்ன ஆரம்பத்துல எப்படி அவர் பிறந்து இன்னொரு பயன்பாடு தேவைப்பட்டாரோ அது போல ஒரு 65-60 வயசுல அது என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கே விளங்க அது வாசிக்கிறது. அதனால என்ன நீங்களா இருந்தாலும் சரி அப்படி ஒரு நிலைமை வந்துடும். அதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய படித்திறவன் இப்படியே வாழ்ந்துட்டு போவாரு. கடைசியில என்ன செய்வாரு? முதியோர்னு சொல்லும் போது அவர் என்ன செய்வாரு? திரும்ப அவருடைய பழைய நிலைக்கு, ஆரம்ப நிலைக்கு வந்துருவாரு. அப்ப ரெண்டுக்கும் நடுவுல உள்ள கட்டம் முதலாவது வகையில நமக்கு ஒன்றுமே தெரியாது. கடைசி கட்டம் வந்து நம்ம எல்லாருமே இது பிறகு வாழ்ந்துன்னு செய்ய அப்படின்னு நினைக்க, பேரம் பேத்திய கண்டாச்சு, இதுக்கு பிறகு நம்ம அல்லாஹ்வை தொழுவோம், இபாதத் செய்வோம், அதுக்கு பிறகுதான் தாடி வைப்பாங்க, அதுக்கு பிறகுதான் தொழுகைங்கிறது ஞாபகம் வரும், அதுக்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்திஹா படிக்கணும், அதுக்கு பிறகுதான் தஃப்சீர் படிக்கணும், அதுக்கு பிறகுதான் திக்ர் செய்யணும், அதுக்கு பிறகுதான் எல்லாமே யோசனை வரும். அது தப்பு தவறுன்னு நான் சொல்ல வரையில பொதுவாக. அப்ப அப்படி வாரது வந்து இது பிறகு ஒன்றும் இல்லைன்னு வாரது. சிறு பிராயத்துல உம்மா வாப்பாக்கு பயந்து, மதரசாவில உஸ்தாதுமாருக்கு பயந்து அப்படி செய்யறது. இளமை பருவங்கிறது பொண்டாட்டிட்டு சொன்னா நான் சொல்றத நீ செய்யணும். அப்படி பாப்பா என்ன சொன்னாலும் தோளுக்கு மேல வளர்ந்துட்டு நான் சொல்றத நீயே கேட்கணும். அப்ப இவர் எல்லாரும் ஆர்டர் பண்ற ஒரு இடத்துல இருந்து இவர் எப்படி அல்லாஹ் வணங்குறாரு? அப்படித்தானே? வாப்பாட கண்ட்ரோலும் இல்ல, உம்மாட கண்ட்ரோலும் இல்ல, இவரு கீழே ஒரு குடும்பம் இருக்கும், மனைவி இருப்பா, பிள்ளைகள் இருப்பா, இவர் பெரிய ஆளா இருப்பார். இப்ப இவர் எப்படி இருப்பார்? அல்லது இவர் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இவர் சுதந்திரமா சுத்தி திருவார் வாலிப பருவத்துல. இங்கால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளிமா, இங்கால அவங்களோட கிளாஸ்மேட்னு சொல்லி இப்படி எல்லாம் போகும் ஒரு மாதிரி. அப்ப நினைச்சதுக்கு போவார், நினைச்சதுக்கு வருவார். இப்ப அவருடைய தொழுகை எப்படி இருக்குது, இபாதத் எப்படி இருக்குது, அவருடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது, அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்குது, அவர் என்ன தவறான முறையில என்னென்ன விஷயங்களை ஈடுபடுறாரு, சினிமாவோட தொடர்பா இருக்கிறாரா, ஆடல் பாடலோட தொடர்பா இருக்கிறாரா, மதுவுக்கு அடிமையா இருக்கிறாரா, மாதுவுக்கு பெண்களுக்கு காதல் என்று அப்படி வசப்பட்டிருக்கிறாரா, அப்படி அவருடைய வாழ்க்கை எடுத்தால் இப்ப அவர் ஷாபுன் இளமை பருவத்தில இருந்து அவருடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்துல கழிச்சாரு. 5 நேரம் தொழுது கழிக்கிறது அல்ல, அல்லாஹ்வுக்கு வழிபடுறதில் வளர்ந்தவர். இதுக்கு நிறைய பேர் சொல்ல நான் 5 நேரம் தொழுறது அல்ல. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மூச்சிலையும் அல்லாஹ்வுடைய வழிபாடு இருக்கணும். எப்படி வழிபாடு இருக்கும்? அல்லாஹ் சொன்னதை எடுப்பேன், விலக்கியதை தவிர்த்து கொள்வேன். இதுதான் இளமை பருவத்தை கழிக்கிறது. அது எல்லாம தொழுகிறது அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறோம், அது மாதிரி கூட்டாளியோட சேர்ந்தா என்ன செய்வோம், வேண்டிய மாதிரி நம்ம செய்த பாவங்களை செஞ்சு விடுவோம். அப்படி அல்ல சகோதரிகளே, ஷாபூன் என்று சொன்னா இது ஆம்பளைகளுக்கு சொன்ன நினைச்சிட கூடாது. இது ஒரு இனத்தை குறித்து சொல்லப்படுது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, யுவதிகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, யுவதிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எனவே வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்துல கழித்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய நிழல் கொண்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நிழல் அளிப்பான். அப்ப அல்லாஹ் நிழல் அளிச்சு காப்பாத்துறதாக இருந்தா அவர் சொர்க்கவாதியா தான் இருப்பார்.
அப்ப எனவே தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுக்காக கழிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது. மூன்றாவதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் ரஜுல் அவருடைய இதயம் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், பள்ளியோடு இணைக்கப்பட்டவர், பள்ளியோடு அல்லக்கன கொள்கிறது, அல்லக்க தாலியக்குன்னா ஒன்று தாலியக்குன்னா கமெண்ட் பண்றதுக்கும் வரும், அது மாதிரி கொள்கிறதுக்கு வரும், தொங்க வர்றது, பள்ளியோடு இணைஞ்சு போயிருக்கிறது. எப்பொழுதுமே பள்ளியோடு நாட்டமுடையவராக இருப்பார், பள்ளியோடு தொடர்புடையவராக இருப்பார். அப்ப பள்ளியோட தான் தொடர்பாக இருக்கிறாரு, ஆனா தொழுகிற இல்லை, அதல்ல அர்த்தம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பள்ளியோட இருப்பாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்க, ஆனா பள்ளிக்கு போக மாட்டாங்க. சிலவங்க பள்ளிக்கு போவாங்க, தூங்குறதுக்கு போவாங்க. இப்ப இயலாது, முற்பட்ட காலங்கள்ல பள்ளியில தூங்குவாரு, சூப்பாங்க வீட்டுக்கு போயிடுவாரு. சின்ன பிரார்த்தனையை பார்த்துருப்பீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுத்திட்டு என்ன செய்வாங்க, பள்ளிக்கு போவாங்க தூங்குறதுக்கு, தூங்கிட்டு பாங்க கேட்கும்போது வீட்டுக்கு வந்துருவாங்க. இதல்ல பள்ளியோட தொடர்பா இருக்கிறேன்னா தொழுகை இருக்கணும், 5 நேர தொழுகை இருக்கணும், இமாம் ஜமாத்துல பேணுதலா இருக்கணும், அது மாதிரி சுன்னத்தான தொழுகை இருக்கணும், பள்ளிக்கு அடிக்கடி போகக்கூடியவராக, இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல பள்ளியில நடக்கூடிய முதாக்கரா இல்முடைய மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடியவராக, பள்ளியில அதிகமா நேரத்தை செலவழிக்கக்கூடியவராக, பள்ளியில மலக்குமார சூபத்துல சூழல் இருக்கக்கூடியவராக, பள்ளியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவராக. இப்ப அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாம போயிட்டு இப்ப உள்ள சூழ்நிலையில. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அல்லாஹ் திருப்பி அந்த பாக்கெட் தந்துருவான், இன்ஷா அல்லாஹ் தருவான். நம்ம நம்பிக்கை வைக்கணும், அது ஒரு இபாதா, நம்பிக்கை வைக்கிறது. அது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப பள்ளியோட தொடர்புடையதாக சஹாபாக்கள்லாம் பள்ளியோட தொடர்புடையதாக இருந்தாங்க. பள்ளியில எப்படியுமே இருக்குமே மலக்குமார சூழல். நமக்கு வந்து பள்ளியில பாவம் செய்யறதுக்கு பயம் வரும், அப்படித்தானே? இப்ப நிறைய பேர் வந்து நோன்பு முஸ்லீம் ஆயிருப்பாங்க, நோன்புல வந்து எந்த பாவம் செய்யறோம், 30 நாள் தொற்று ஒன்னும் ஆய வைக்கிற இல்ல, ஒன்றும் இல்ல, அப்படி இல்லை, பயங்கர இபாதத் ஃபுல்லா இதா இருப்பாரு. நோம்பு முடிஞ்சு பெருநாளோட திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அல்ல. அப்ப நான் ஏன் சொல்றேன்னா, நோம்புல வர இந்த ஈமான் வாழ்க்கை முழுக்க வந்தா எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ். அது மாதிரி பள்ளிக்குள்ள இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒண்ணு ஏதாவது தப்பு தவறா பேசும்போது பள்ளிக்குள்ள நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா பள்ளிங்க ஒரு மகத்துவம் இருக்கு நமக்கு. அப்பள்ளியோட இருந்து 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 பழகிட்டால், நோம்பு இருந்து 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 பழகிட்டா நோம்பு இருக்க கஷ்டமா இருக்காது. நோம்பு பிடிச்சு கொண்டு வாயை பாதுகாத்தா நமக்கு வாழ்க்கையில வாயை பாதுகாக்க முடியும். நிறைய பேர் வந்து நோம்பு வந்து எப்படிதான் அந்த மாசத்தை கடத்துறதுதான் பாக்குறோம். அதுல இந்த படிப்பினை பெற்று வாழ்க்கையா மாத்தணும் நோம்ப. அது மாதிரி பள்ளிக்குள்ள நம்ம போறதுனால பாவத்திலேயும் நம்ம விடுபடணும். பள்ளிக்குள்ள இருக்கிறாரு, அடுத்தவனை பத்தி பள்ளிக்குள்ள இருந்து இப்ப போன் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கிறாருன்னா என்ன பிரயோசனம் வைக்குது? அது பள்ளிக்குள்ள இருந்து ஒருவரை பத்தி புறம் பேசியிருக்கிறார் போன்ல, என்ன பிரயோசனம் வைக்குது? எனவே ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித் என்றா சஜதா செய்யக்கூடிய அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து அந்த பள்ளியை தொழக்கூடிய அந்த தொழுகையினூடாக அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். தொழுகையில் எப்படி இருப்பார்? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா யாரை பத்தி சிந்திக்க மாட்டார், யாரை பத்தி பேச மாட்டாரு. அது தானா வார சிந்தனைகள் வேற, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட வந்திருக்கு, அது வேற விஷயம். நாம கற்பனை பண்ணி வேணும்னு எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம போறதே தொழுகிறதுக்கு, அங்க போயிட்டு வேற ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இருந்தோம்னா எங்களுடைய தொழுகையில கோளாறு வைக்குது, எங்களை அறியாம வாரது வேற விஷயம். அப்ப எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறதாக இருந்தால் நாம செய்யற பாவத்தை எல்லாம் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதிகமாக நன்மைகளினால் ஈர்க்கப்படுவான். எனவே இந்த செய்தியை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாலாவது வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹ் இஸ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. ரெண்டு நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வார்கள், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்வார்கள், அதே போன்று அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்வார்கள். இது 2 பேராக இருக்கலாம், பலராக இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக நாங்க அன்பு கொள்றோம், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க யாரையாவது அல்லாஹ்வுக்காக நேசிச்சா நீங்க சொல்லிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க, நீங்க யாரையாவது ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசித்தால் நீங்க அவருக்கு நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு தெரியப்படுத்துங்க. ஃபல்யுக்பிர் அன்னஹு யுஹிப்புஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், அவ்வளவுதானே? யாரெல்லாம் உங்களுக்கு அவர்களை பார்க்கின்ற பொழுது இவர்களோடு நம்ம நட்பு வச்சால் நம்மளோட ஈமானுக்கு பாதுகாப்பு, நம்மளோட அமலுக்கு பாதுகாப்பு, நம்மளோட மறுமைக்கு பாதுகாப்பு, நம்மளோட சொர்க்கத்துக்கு பாதுகாப்பு, நம்ம சொர்க்கம் போகலாம், நம்மளோட மறுமையில வெற்றி பெறலாம், ஈமான கூட்டிக் கொள்ளலாம், இபாதத்தை அதிகரிச்சு கொள்ளலாம் நினைச்சா நீங்க அல்லாஹ்வுக்காக அவங்களை நேசிங்க, தப்பு கிடையாது. அதே நேரம் அவங்க சபைகளுக்கு சேருங்க. சபைகள்ல சேருங்கன்னா இப்ப நான் நீங்களும் ஒண்ணு சேரோம், ஒன்று சேர்ந்து இப்ப நம்ம தவறாக பேசுவோமா?
அப்படி பேசக்கூடியவராக இருந்தா அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளல. அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி, அதற்கு தேவையான விஷயங்களை பேசுவார்கள். அதே போன்று பிரிந்து சென்றாலும் அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்வார்கள். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒன்று சேர்றோம், அல்லாஹ் பத்தி பேசுறோம், அது பிரிஞ்சு போறோம், இப்படியா இருக்கணும். பிரிஞ்சு போறோம்னா ரெண்டு வகையான பிரிதலி, ஒன்று தற்காலிகமானது, இன்னும் ஒன்று நிரந்தரமாக மௌத்தா போறதும் இருக்குது, அதுவும் இருக்குது. அப்படி போனால் நிச்சயமாக அல்லாஹ்வுல எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், இவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த நிழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாம் இதுல இந்த மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, நாம் அல்லாஹ்வுக்காக மக்களை நேசிக்கணும். இரண்டாவது, நேசித்தா அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். மூன்றாவது, நேசத்தினுடைய அடிப்படை ஈமானாக இருக்க வேண்டும். நேசத்தினுடைய அடிப்படை ஈமானாக இருக்க வேண்டும். நம்ம நேசம் கொள்கின்றோம் என்பதனால நாம் யாரை நேசிக்கிறோம் என்பதுலதான் இங்க கேள்வி இருக்குது. எதற்காக நேசிக்கிறோம் என்பதுலதான் கேள்வி இருக்கு. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம். நேசத்துல உண்மை இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் கூடும். உதாரணம் வச்சுக்கோங்க, நாம் அல்லாஹ் மீது அன்பு கொண்டதனால் நம்ம எல்லாம் ஒன்று சேர்றோம், இங்க அல்லாஹ் பத்தி பேசுறோம். எங்களை அதே போன்று தூரத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நம்ம என்ன ஒன்று சேர்ந்து படிக்கிறோம். பல சகோதரர்கள் இந்த ஜூம்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க, பல சகோதரர்கள் யூடியூப்ல பார்ப்பாங்க, பல சகோதரர்கள் ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப எல்லாருமே இந்த இடத்துல நம்ம பிசிக்கலி, அதாவது பொடி உடம்பு சார்ந்து வேறு வேறு இடங்கள் இருந்தாலும் சிந்தனையா நாங்க எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திக்ரால் ஒரு இடத்துல ஒன்று சேர்றோம், திக்ரால் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்திருக்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சேரக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களுக்கு அரசுடைய நிலை கிடைக்கும். அதே போன்று வரஜுலுன் தலபத்து இம்ராத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله, ஒரு பெண் அழைக்கிறாள். எப்படிப்பட்ட பெண்? ذات منصب, நல்ல அந்தஸ்துள்ள பெண், அழகான பெண். அவள் தவறான ஒரு வழிக்கு, தவறான விபச்சாரத்துக்கு நேரடியாக அழைக்கிறாள். இப்ப அந்த மனிதன் சொல்லுகிறான், ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நாளை அரசுடைய நிழல் கிடைக்கும். இதேதான் பெண்ணுக்கும். ஒரு ஆண் தவறான வழியிலே அழைக்கின்ற பொழுது ஒரு பெண் சொல்லுகிறாள், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த நிழல் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் சதகா செய்கிறார், தர்மம் செய்கிறார், லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலக்கரம் கொடுத்தது இடக்கரத்துக்கே தெரியாது. அப்படின்னா அர்த்தம் என்ன? வலக்கரம் கொடுத்ததுக்கு கொடுத்தார், இடக்கரத்துக்கு தெரியாம வலக்கரத்தால கொடுக்கிறாருண்டா, அந்த அளவு மறைமுகமாக தர்மம் செய்கிறார். சதக்கால ரெண்டு வகை இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல சொன்னோம், ரெண்டு வகையான இருக்கு. பகிரங்கமாக சதக்கா செய்வதன் மூலமாக மக்கள் அதனால ஊக்குவிக்கப்படுவாங்க என்று சொன்னால் பகிரங்கமாக சதக்கா செய்யலாம், இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளணும். இரண்டாவது ரகசியமான சதக்கா. ரகசியமாக சதக்கா செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு தனி சிறப்பை வச்சிருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத் தரக்கூடிய மிக முக்கியமான அமல் மறைமுகமாக இஹ்லாஸுக்கு பாதுகாப்பது. நான் இப்ப உங்களுக்கு ஒரு தர்மம் செய்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தாரேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எந்த இடது கைக்கே தெரியாது நான் வலகையால கொடுத்ததுண்டா, வேற அடுத்தது தெரியுமா? அப்படின்னா என்னோடு இருக்கின்ற என்னுடைய ஒரு உறுப்புக்கே தெரியாதுண்டா, இப்ப இடக்கை எங்க கண்ணா இருக்கு காட்டுங்க அப்படி நம்ம கேட்கக்கூடாது. உதாரணம், ஓமானம். ரசூலுல்லாஹி எப்படி சொல்றாங்க, இப்படி பக்கத்துல இருக்கிற ஒன்று அறியாது என்று சொன்னா மூணாவது ஒரு நபருக்கு தெரியுமா, ரெண்டாவது ஒரு நபருக்கு தெரியுமா? முடியாது. அப்படி யார் ஒரு மனிதன் இஹ்லாஸோட தர்மம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை வழங்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஏழாவது, வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா, வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வை சிந்தித்து தனிமையிலே இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அந்த நிழல் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம அல்லாஹ்வுடைய அச்சத்தால கண்ணீர் வடிக்கிறது சம்பந்தமாக பார்த்தோம். அந்த செய்தியில வரும்போது நம்ம சொன்னோம், இந்த ஹதீஸை விரிவாக பார்ப்போம் என்று சென்ற வகுப்புல நினைக்கிறேன். அப்ப எனவே ரெண்டு கண்களை நரகம் தீண்டாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், அல்லாஹ்வுடைய பாதையில விழித்திருந்து பாதுகாப்பு கொடுத்த கண் ஒன்று. இரண்டாவது, வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாலத் ஐனா,
அந்த ஹதீஸ்ல வந்து ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண். இங்கே வரஜுலன் ஒரு மனிதன் ذكرல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்கிறான், காலியன் தனிமையில இருந்து ஃபஃபாதத் ஐனாஹு, கண்கள் அப்படியே கண்ணீர் வடிக்குது. இப்படியான ஒரு நிலையிலே வாழ்ந்த ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய அச்சத்தால அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்ந்த ஒரு மனிதன் நாளை அல்லாஹ்வுடைய அந்த நிழலை பெறுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த செய்தி புகாரியினுடைய 660வது செய்தியாகவும் முஸ்லிமுடைய 1036வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸினுடைய இன்னும் ஒரு மிக சுருக்கமான ஒரு விஷயம், அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த 7 கூட்டத்தாருக்கும், இதுல ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே, அதாவது ஒருவர் 2 பேருக்கு தான் இது கிடைக்கும் என்பது இல்லை, பொதுவாக எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, பெண்களுக்கும் சொல்லப்பட்டது. பொதுவாக ஆண்கள் குறித்து சொல்லப்பட்டாலும் இது பெண்களோடு சம்பந்தப்பட்ட, பொதுவாக மார்க்கத்தினுடைய விவகாரங்களை பொறுத்தவரையில ஒரு ஆண், அதாவது ஆண் பாலாகத்தான் சொல்லப்படும். அது எல்லாரையுமே உள்ளடக்கியதாகத்தான் அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயங்கள் எங்களால முடியுமான பகுதியில, இதுல ஒரு ஆள் வந்து இன்னொரு இந்த ஹதீஸ்ல இன்னொரு விளக்கம் என்னன்னா, ஒரு ஆள் 2 இதுல இருந்தால் அல்லாஹ் தஆலா அதுக்கு சிறப்பை இன்னும் கொடுப்பான். ஒரு ஆள் 3ஆக இருக்கிறாள், ஒரு ஆள் 4 வகையில வந்துட்டால், ஒரு ஆள் 5 வகையில வந்துட்டால், ஒரு ஆள் 6 வகையில வந்துட்டான்னா அல்லாஹ் சிறப்பை கூட்டிக்கிட்டே போவான். இதுல ஏதாவது ஒன்றில் இருந்தால், ஒருவர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே கழிக்கிறார்னா அவருக்கு அந்த நிழல் கிடைக்கும். அது மாதிரி அவர் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறார், கிடைக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அவர் நேசிக்கிறார், அதுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தவறான நடத்துக்கு ஒரு பெண் அழைக்கின்ற பொழுது அவர் அல்லாஹ் பயப்படுறேன்னு சொன்னார், அப்ப அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அதே மாதிரி தர்மம் செய்யக்கூடியவர், மறைமுகமா தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அப்படி கிடைக்கும். அல்லாஹ்வை நினைச்சு அவனுடைய பயத்தால அழக்கூடியவராக இருக்கிறார்னா மாஷா அல்லாஹ். அதே இவர் அவர் இமாமுன் ஆதிலாக நேர்மையாக நடக்கக்கூடியவரா இமாமாக இருந்தால் 7 இந்த பண்புகளுக்குள்ளே வருகின்ற பொழுது அல்லாஹ் எல்லா அருள்களையும் அவருக்கு திறந்து கொடுப்பான். அப்ப இதுல ஒரு பகுதியில இருந்தாலும், உதாரணமாக வாலிப பருவத்தில் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய இபாதத்தை அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார் சொன்னால் நிச்சயமாக அவருக்கு என்ன செய்யும், அரசுடைய அல்லாஹ்வுடைய அந்த நிழல். நேரடியாக ஹதீஸ் வருது, சபாத்துன் யுதில்லுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி, அவருடைய நிழல் உண்டு. அப்ப அல்லாஹ் அரசியல் இருக்கிறார் நமக்கு தெரியும். அப்ப எனவே அந்த அடிப்படையில தான் இந்த ஹதீஸை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நிழல் நாளைக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய இந்த 7 கூட்டத்துல நாம் வர வேண்டும். இந்த 7 கூட்டத்திலையும் நம்மளால முடியுமான 5, 6, 7 நம்மளால முடியுமான பகுதிகளில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அந்த நிழலை பெறக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்றைய வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 4 விஷயத்தை பார்த்தோம். அதாவது பாதையில கிடக்கூடிய மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்களை அகற்றுவதனால என்ன அந்தஸ்து கிடைக்கும், அது சம்பந்தமா இருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி அவங்களோட பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அவங்க மரணித்த என்ன செய்யணும் என்பதை பார்த்தோம். அதே மாதிரி அனாதைகளுடைய விஷயத்துல நாம் அவர்களை பராமரித்தா நமக்கு கிடைக்கிற மகத்தான கூலி என்ன என்பதை பார்த்தோம். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய உதவியால அல்லாஹ்வுடைய அந்த நிழலை பெறக்கூடிய, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறக்கூடிய அந்த 7 கூட்டத்தார், அந்த 7 கூட்டத்தாரை நம்ம ஓரளவு விரிவாக பார்த்தோம். அப்ப எனவே இப்படிப்பட்ட இந்த இலகுவான அமல்களை, எங்களுக்கு செய்ய முடியுமான அமல்கள் தான் எல்லாமே, செய்ய முடியாத அமல்கள் கிடையாது. இந்த செய்ய முடியுமான இந்த இலகுவான அமல்களை செய்து அந்த மகத்தான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம். எதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல் அலா, அல்லாஹ்வுடைய அரஸ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சுருக்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.